சிலம்பரசன் என்ற தமிழ் தேசியவாதி கைது செய்யப்பட்டிருக்காரு. எதனாலன்னா கர்நாடக கொடியோடு வந்த ஒருவரை அடித்து கொடியை கழட்ட சொல்லியிருக்காரு. அதனால் கைது செஞ்சுருக்காங்க. அது தவறு தான். ஏன் கைது செஞ்சாங்க? அதாவது அவன் கொடியை கழட்டக்கூடாது, இது தவறுன்னு செந்தமிழன் சீமான் அவர்களும் அறிக்கை விட்டுருக்காரு. பாரிசாலன் என்ன சொல்கிறாரு? இந்த பழைய சீமான் இல்லை, இப்போ அறிக்கை விட்டு பணிஞ்சு போகிறாரு, அடி உத கொடுக்கணுன்ற மாதிரி பாரிசாலன் பேசியிருக்காரு. இது சரியாக வருமா? எப்படி சரியாக வரும்? அவர் ரொம்ப நாளாகவே உணவகங்களில், ஹோட்டலில், மற்ற இடத்துல பெயர் பலகையை உடச்சி தமிழ் எழுத சொல்லி, ஆங்கிலத்தில் இருக்க பெயர் பலகையை தமிழ் எழுத சொல்லி உடச்சி அதுக்குள்ள நாளாக போராட்டமாக அவர் ஒரு இயக்கமாக நடத்திக்கு வந்தார். ஒரு சில நாட்களில் கழட்ட சொல்லி இதேமாரி கொடியை கழட்ட சொல்லி சொன்னார். அவங்க சரின்னு கழட்டிட்டு போயிட்டாங்க கர்நாடக கொடியை, அவங்க பேருந்தில் வாகனத்தில் கட்டிட்டு வரும்போது. இப்போ ஒருத்தர் கழட்ட மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருந்தவரை கழட்டாதனால கழட்ட சொல்லியிருக்கு, கொடியை கழட்டி அடிச்சிருக்காரு. அதனால் கைது செஞ்சுருக்காங்க. இது சட்டப்படியும் தமிழனின் அறத்தின்படியும் தவறு தான். ஏன்னா அவன் மாநிலத்தோட கொடியை கட்டிட்டு வந்திருக்கான். அவன் மாநிலத்தில் அவனுக்கு பற்று இருக்குது, அந்த கொடியோடு அவனுக்கு ஒரு பிணைப்பு இருக்குது. அதனால் உணர்வோடு கட்டிட்டு வந்திருக்கான். நீங்கள் எதுக்கு கழட்ட சொல்கிறீங்க? ஒரு தமிழனாக ஒரு ஆவேசத்தில் செஞ்சது, ஒரு உணர்வில் செஞ்சது சரியாக இருந்தாலும் அவனை நம்ம மதிக்க கற்றுக்கணும். அவன் கொடியை கட்டிட்டு வந்திருக்கான்னா நீ ஓன் கொடியை காட்டு, ஓன் கொடியை ஓன் வண்டியில் கட்டு. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி இருக்கா? அந்த கொடியை ஏற்றுக்கிறீங்களா? இது சீமான் அறிக்கை விட்டு, அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் ஒரு தலைவர், அவர் பொதுப்படையாக அப்படி தான் அறிக்கை விட முடியும். அது பாரிசாலன் நக்கல் கிண்டலி வேற. எல்லாத்துக்கும் தான் அந்த இதில் அவர் கட்சியில் சீட்டு கொடுத்து நிற்க வச்சுருக்காரு. எல்லாத்தையும் தான் அரவணைச்சு போகணும். ஒருவர் பகைச்சி எப்படி வாழ முடியும்? பாரிசாலன் அடிக்க உதன்னு சொல்கிற. அப்படியே இப்படியே வன்முறையை கையில் எடுத்து அடின்னு வன்முறையே தீர்வாயிருமா? இங்கே தலைமை அந்த மாதிரி இருக்கா? தலைமை அந்த மாதிரி இருந்தாலும், இப்போ ஆளும் தலைமை அந்த மாதிரி இருந்தாலும் அது எப்படி சரியாகும்? ஒருத்தர் தவறு செஞ்சால் நீ அந்த தவறை செய்யக்கூடாது. அவன் செய்கிற, நம்ம தமிழ்நாட்டு வண்டி கர்நாடகா ஆந்திரா போகும்போது அடிக்கிறான்னா அவன் செய்கிற தவறு அவனுக்கு புரிதலில் அடிக்கிறான். அதவே நீ செய்யணும்னா அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கலவரமாகி வன்முறை ஆகிறாதா? அது எப்படி சரியாக வரும்? அதனால் அவர் செய்தது தவறு, அடித்தது. ஆனால் அவர்களுக்கு இருக்கும் உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அவன் கர்நாடகா காவேரி பிரச்சனையெல்லாம், கர்நாடகான்னு ஒரு காவேரி பிரச்சனை வந்தப்போ கொடியை மறந்து, அதாவது கட்சி கொடியை மறந்து, ஜாதிகளை மறந்து, இயக்கங்கள் மறந்து, அந்த ஒற்றை கொடி கர்நாடகா கொடியோடு இணைந்து எல்லோரும் ஒன்றா நின்றாங்க. அது உணர்வு. இங்கே அப்படி நிற்கிறீங்களா? ஜாதியா மதமா பிளந்து பிரிஞ்சு கிடக்குறீங்க. அதனால் என் உணர்வாக இருக்கான், உனக்கு ஒன்று பார்த்தா அவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்குது, அதனால் அடிக்கிறீங்க. அது செய்யக்கூடாது, தவறு. சீமான் அறிக்கை விட்டதும் சரி. அனைத்து சமூகத்தினரையும் அனைத்து மொழியினரையும் அரவணைத்து தான் செல்ல வேண்டும். அதுதான் சரியான போக்கு. நன்றி.